ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானாம் மத்தியே கவரேது கிதிர் முதிந்திராத்ராத்மா அத்திருஷ்டதுதாம் நயநயனோர் விஷயாந்தரானாம் யோ நிஷ்கய மனவை முனிவாகனம் நம்தம் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணதாள் பரவினோமே. நாம் இப்போது பார்த்து கொண்டு வருவது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களை, அதாவது விளக்குரையினை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த நாட்களிலே முன்னுரையை பார்த்து 3 பாசுரங்களுக்கு விளக்கத்தினை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 4வது பாசுரம். முதலிலே திருவடியில் அழகிலே ஈடுபட்ட ஆழ்வார், 2வதாக அவனுடைய பீதாம்பரத்திலே வஸ்திரத்திலே அனுபவிக்க ஆசைப்பட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய கொப்புள் என்று இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த நாபி கமலத்தினுடைய அழகை அனுபவித்தார் என்று பார்த்தோம். இந்த 4வது பாசுரத்தில் எதை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், அந்த நாபி கமலத்தோடு சேர்ந்து இருக்கிற உதரபந்தம், அங்கே கட்டியிருக்கக்கூடிய ஆபரணம். இன்றைக்கு நம்ம அந்த சாதாரணமாக அரங்கன் கைதுன்னு சொல்கிறோம். அன்றைக்கி அது ஒரு ஆடம்பரமான ஒரு ஆபரணமாக அணிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவாபரணம்தான் உதரபந்தம். அந்த உதரபந்தத்தோடு மட்டுமல்லாமல் அந்த நாபி கமலத்தையும் அந்த உதரபந்தத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற திருவயிறு, பகவானுடைய திருவயிறு, அந்த உதரபந்தம் என்கிற ஆவணம், இந்த 2ஐயும் சேர்த்து அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே அப்படின்பாங்க. நாபி கமலத்திற்கு ஒரு சிறப்பு தான். என்ன சிறப்பு இருக்கு? அங்கே ஒரு தாமரை பூ கொடியோடு எழுந்து அதிலே நான்முகனான பிரம்மனை படைத்தான் என்கிற பெருமை மாத்திரம்தான் அந்த நாபி கமலத்திற்கு உண்டு. ஆனால் இப்போது ஆழ்வார் அனுபவிக்கிறாரே அந்த உதரபந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆபரணம், அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவயிறு, இதற்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்கிற போது என்ன சொல்கிறார்னா, அந்த முதலே சொன்ன மாதிரி தான், நாபி கமலத்துக்கு பிரம்மாவை மட்டும் படைத்தார் என்கிற மேன்மையும் அழகு மாத்திரம்தான் அதற்கு உண்டு. ஆனால் இங்கே அந்த திருவயிறு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, பகவானுடைய திருவயிற்றிலே 3 மடிப்புகள் இருக்கிறது. அந்த 3 மடிப்புகள் எதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த 3 மடிப்புகளுக்கு கீழே ஒரு தழும்பும் இருக்கிறது. இதையெல்லாம் இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த 3 மடிப்புக்கு என்ன பொருள் என்று சொல்லுகிற போது, ஆத்மாவினுடைய வகையாக இருக்கக்கூடிய நித்தியர், முக்தர், பத்தர் என்ற இந்த 3 வகை ஆத்மாக்களையும் தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் இந்த 3 மடிப்புகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். நாபி கமலத்தில் பிரம்மாவை படைச்சதோடு சரி, மற்ற ஆத்மாக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? பகவானுடைய திருவயிற்றில் இருப்பதனால அது 3 மடிப்பாக இருக்கு. அதற்கு கீழே ஒரு தழும்பு இருக்கிறதே, அது என்ன என்று பார்க்கிற போது, கண்ணனாக அவதாரம் செய்து திருவாயற்பாடியிலே வளர்கிற போது அவர் செய்த சேட்டையினுடைய தன்மை பொறுக்க முடியாமல் யசோத பிராட்டி என்ன செஞ்சாங்க? அந்த உரலோடு அவனை கட்டி போட்டாங்க. அப்படி கட்டி போடுகிற போதும் சேட்டை செய்யக்கூடிய குழந்தையாக இருப்பதனாலே ஒரு இடத்துல நிற்க முடியலை. அந்த உரலை இழுத்துக்கிட்டாவது நம்ம நகண்டலாம்னு இழுத்து பார்க்கிறார். உரலை இழுக்கக்கூடிய வயது இல்லை. அப்போ அந்த கட்டின தாம்பு என்ன செய்யுது? அழுத்தி 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 அந்த இடத்துல தழும்பு ஏற்பட்டு போகிறது கண்ணனுக்கு. அதனால தான் அவருக்கு தாமோதரன் ஒரு பேர். தாம்பினாலே ஏற்பட்ட தழும்பை உடையவன் தாமோதரன் என்று சொல்லுவது. அப்போ அந்த நாபி கமலத்தை விட இந்த திருவயிற்றுக்கு எவ்வளோ பெரிய ஏற்றம்! இந்த ஆத்மாக்களை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே தாங்கி இருக்கிறான் என்கிற மேன்மை இங்கே வெளிப்படுகிறது. அதற்கு மேலே
இந்த உலகையே படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பரமாத்மா ஒரு ஆயர்பாடி பெண்டினாலே கட்டவும் அடிக்கலாவும்படி இப்படி உரலிலே கட்டி போடக்கூடிய அளவுக்கு இவ்வளவு எளியவனாக இருக்கிறானே என்று அவனுடைய அந்த சௌலபிய குணம் அங்கே வெளிப்படுது. அப்போ மேன்மையும் வெளிப்படுகிறது. அவன் நமக்காக இறங்கி வந்து நம்மோடு சமமாக பழகக்கூடிய அந்த குணமும் வெளிப்படுது. இதை பற்றி தான் நம்மாழ்வார் பாசத்தில் இணைந்திருந்து உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம். இப்படிப்பட்ட பகவான் அந்த உரலினோடு இணைக்கப்பட்டு அம்மா கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. ஊருக்கெல்லாம் தலைவருடைய மனைவி, யாராவது வந்து கழட்ட முடியுமா? ஆனால் கண்ணன் ஏங்கி ஏங்கி பார்க்குறான், யாராவது வந்து நம்மளை கழட்டி விட மாட்டாங்களா என்று ஏங்கினான். அதான் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம். இதை கூறத்தாழ்வான் பாசுரத்தில் வியாக்கியானம் சொல்லும்போது எத்திரம் எத்திரம் சொல்லும்போது மயக்கம் போட்டு கேள்வி, இவ்வளவு எளிமையாகவா வந்து இருக்க வேண்டும் பகவான் என்று. அப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் எழுப்புறாங்க, திருப்பியும் அங்கே எளிவே எத்திரம்னார் மயங்கி வந்துட்டார். ராமானுஜத்தை போய் சொல்கிறாங்க, இப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. அப்போ தான் சொல்கிறார், நம்மாழ்வார் எந்த நிலையில் நின்று இந்த பாசுரத்தை அருளி செய்தாரோ அதே அளவிலே ஆழங்கால் பட்டு கூறத்தாழ்வானும் செய்வதனால அதுக்கு அவரால் என்ன பெற்றார்? ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான். அவர் ஊரை பேரை சேர்த்து கூறத்து ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம கூறத்தாழ்வார்னு சொன்னால் அது வார்த்தை தவறு. கூறத்து ஆழ்வான் என்று இன் சேர்த்தாதான் அது பொருள் சரியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அப்படி இந்த வயிறினுடைய ஏற்றம் என்ன இருக்கிறது? 3 வித ஆத்மாக்களை தாங்கி கொண்டிருக்கிறது. யசோதை பிராட்டியினாலே கட்டப்பட்ட அந்த தழும்பும் இங்கே இருக்கிறது. அவனுடைய மேன்மையும் தெரிகிறது, அவனுடைய சௌலபிய குணமும் தெரிகிறது என்று பராசரப்பட்ட நமக்கு எதிரே சொல்லுகிறார். அப்படி இந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிற போது, சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன். முதலிலே 2 வரிகளிலே என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையினுடைய ஏற்றத்தை சொல்லுகிறாங்க. இலங்கையினுடைய ஏற்றத்தை சொல்லிவிட்டு அந்த இலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணனுடைய சிறப்பையும் சொல்றாங்க. இது 2மே நமக்கு விரோதமானது. இலங்கையில கொண்டு போய் சீதா பிராட்டியை சிறை வைத்தார்கள், வைத்தவன் ராவணன். ஆனாலும் கூட ஆழ்வார் பாசத்தில் என்ன செய்யறாரு? சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன். இலங்கைக்கு இறைவனே சொல்ற ராவணன். தலை 10 உதிர. இங்க ஓட்டின்னு வருது இல்லையா, இதை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? இலங்கைக்கு இறைவன் பக்கத்தில் சேர்க்கணும். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் ஓட்டி. முதல் நாள் என்ன செய்யறாரு? கொல்லாம அனுப்பிச்சிடுறாரு. ஓ, இனி ஒரு நாளாவது உனக்கு வாய்ப்பு தர்றேன், சகலத்தையும் நீ இழந்துட்ட, இன்றைக்கு போய் நாளைக்கு வந்து நான் திருந்திட்டேன்னு சொன்னா உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா. அப்படி ஓட்டி மறுநாள் வந்து என்ன செய்யறான்? அவன் திருந்தலை. உன் அம்பினாலே அடிபட்டு 2ஆக பிளவுபட்டு செத்தாலும் சாவேனே ஒழிய உன்னிடத்திலே சரணாகதி அடைய மாட்டேன் என்று ராவணன் சொன்னான். வேற வழி இல்லை. தலை 10 உதிர ஓட்டி அப்படி விரட்டி விட்டவன் என்ன செய்தா? ஓர் வெங்கனை உய்த்தவன். ஒரு கொடுமையான கணையை பிரம்மாஸ்திரத்தை அவன் மேலே ஏவி அவன் உயிரை பறிக்கிறான். அப்படி வெங்கனை உய்ந்தவன். இதுவரைக்கும் இலங்கையினுடைய சிறப்பு, ராவணனுடைய சிறப்பு, ராவணனுடைய உயிரை எப்படி எடுத்தாருங்கிற சிறப்பை பற்றி அதை சொல்றார். அப்படிப்பட்ட பரமாத்மா எங்கே இருக்கிறார்? ராமனாக இருந்தவன் இப்ப எங்கே இருக்கிறான் என்று கேட்கிற போது, ஓதவண்ணன் மதுர மா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மா திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்று சொல்ற. முதல்ல எதிரினுடைய பெருமையை சொல்லிடுறேன். ஏன்னா அவன் தகுதியானவன். சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ஒரு தவறை செய்யாட்டி ஆஞ்சநேயர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு நல்லவனா, இவ்வளவு வளம் புரிஞ்சிய நாடா என்று இலங்கையை பார்த்து. அதான் சொல்றாங்க, சதிரமா மதில் சூழ். இலங்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அந்த அமைப்பை சொல்றாங்க. கடலை இலங்கையை சுற்றி அகலியாக அமைத்திருக்கிறார். அப்போ முதல்ல என்ன, இந்த அகலியை தாண்டி யாரும் இலங்கைக்குள்ளே கால் வைக்க முடியாது என்கிற நம்பிக்கை. அதற்கு அடுத்தாற் போல காடு, அடர்ந்த காடு. அந்த காடுகளுக்கு அடுத்தாற் போல உயர்ந்த மலைகள்.
அந்த மலைகளுக்கு மேலே யாரும் எளிதிலே ஏறி உள்ளே புகுந்து முடியாத அளவிலே மதில்களை கட்டி அதற்குள்ளே இலங்கையிலே ராவணன் வாழ்கிறான். அதான் சொல்றாரு, சதுர மாமதில் சூழ். அப்படி இருக்கிற இடத்துல சூரியன் சந்திரன் கூட பயந்து தான் வருமா. இந்த இலங்கைக்குள்ள நம்ம போகலாமா வேணாமா என்று அஞ்சி வரக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதான் உபநிஷத் சொல்லுகிறது, அங்கே சூரிய சந்திரன் கூட இலங்கையில பயந்து தான் வருவாங்க. நம்ம வழக்கமாக செய்கிற வேலையை செய்கிறோம். ராவணன் எந்த எண்ணத்தில் இருக்கிறானோ, ஏப்பா வந்தேன்னு கேட்டுட்டா வம்பா போச்சே அப்படின்னு பயந்து தான் அங்கே வருவார்களாம். அப்படிப்பட்ட மாமதில் சூழ்ந்து இப்படி அரண் சூழ்ந்து வாழ்வதனால ராவணனுக்கு அளவுக்கு அதிகமான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஏன்னா அகழி போன்ற கடல் இருக்கு, அதற்கு மேலே வனம் இருக்கிறது, அதற்கு மேலே மலை, அதற்கு மேலே மதில், அதற்குள்ளே நாம் இருக்கிறோம். நம்ம இலங்கை மாநகரம் இருக்கிறது, இதில் யார் வந்துவிட முடியுமா என்கிற அதீத அந்த கர்வத்தினாலே எதிரே வந்து நிற்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ராமன் என்று தெரிந்தும் கூட எதிர்க்க துணிந்தார். இதையெல்லாம் தாண்டிக்கிட்டு இவர் வந்துவாரா, நம்ம பார்த்தலாம் ராமனை அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் ஏற்பட்டது இந்த அமைப்பினாலே. இந்த அரணை நம்பியதனாலே, எது இந்த கடல், வனம், மலை, இந்த மதில் எல்லாம் நம்மளை காப்பாற்றிடும், இது நம்மளால கட்டப்பட்ட மதில், இது நம்மளை காப்பாற்றுமாங்கிற எண்ணம் ராவணனுக்கு இல்லை. இல்லாதனால என்ன பண்ணுச்சு, இதை அரணாக, இதை பாதுகாப்பாக நம்பிய ராவணன் அழிந்தான். இதெல்லாம் நம்மளை பாதுகாக்காது, நாராயணனுடைய தோல்பலம் அதுதான் நம்மளை அரணாக காக்கும் என்று அங்கேயிருந்து வெளியேற்றப்பட்டு வெளியே வந்த விபீஷணால் சரணாகதி அடைந்தார். அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கல, ராமன்கிட்ட போய் சரணமடைந்து அவனுடைய தோல் மறைவில போய் நம்ம இருந்துக்கிட்டா நம்ம காப்பாற்றப்படுவோம் நினைச்சாரு. அதே போல காப்பாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட மாமதில் சூழ் இலங்கைங்கிற இலங்கை எப்படிப்பட்டது, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு கொட்டலாங்குலை வரும், அந்த கொட்டிட்டு என்ன செய்யணும்னா ஓடி போய் அந்த கூடுக்குள்ளே நுழைஞ்சிக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் பிச்சு எடுக்க முடியாது, கொஞ்சம் கடுமையாக தான் நம்ம எடுக்க வேண்டியது. அது மாதிரி இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு எதிராக தீமை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தீமைகளை செய்துவிட்டு எங்கே போய் பாதுகாப்பாக இருப்பாங்களாம், இலங்கைக்கு போயிட்டா பாதுகாப்பு, யார் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற நினைவில் தீயவர்கள் எல்லாம் அடைக்கலமாக புகழக்கூடிய அளவிலே அந்த இலங்கை இருக்கிறது. அப்படி இருந்ததுனால தான் நல்லதை எடுத்து சொல்றார் விபீஷணன், வேணாம், ஆயிரம் இருந்தாலும் அடுத்தவனுடைய மனைவியை நாம் கவர்ந்து கொண்டு வைத்திருப்பது தவறு, அது அவன் சக்திவானாக தெரிகிறான், பரமாத்மான்னு வேற சொல்றாங்க, அதனால இந்த ஒரு பெண்ணை நாம் ஒப்படைத்து விட்டோமானால் நம்ம குலமெல்லாம் தப்பிக்கும்னு சொன்னோம். அப்போ ராவணன் என்ன சொன்னான், என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே நீ போடா வெளியிலன்னு. ஏன்னா அந்த ஊரில் நல்லவங்க இருக்க முடியாது, அதனால விபீஷண ஆழ்வாரம் வெளியே அனுப்பிச்சிட்டார். இதற்கு பிறகு ராவணன் போய் சீதையை மிரட்ட போகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ நல்லவங்க கூடயே பழகினது கிடையாதா, இருந்த ஒரு நல்லவரே இந்த நாட்டை விட்டு அனுப்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த இலங்கை இருக்கிறது. அனுமன் அங்கே இலங்கைக்குள்ளே போகிறார். அங்கே போய் ராட்சசர்களையும் ராவணனையும் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் அந்த இலங்கையினுடைய அழகைத்தான் பார்க்குறார். இதை கம்பர் ரொம்ப அருமையாக வர்ணித்திருக்கிறார் அந்த பாசுரங்களில். எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இலங்கை என்று. அந்த அழகையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்ன நினைக்கிறார்னா, இவ்வளவு பாதுகாப்பு அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த இலங்கை கைம்பெண்ணாக, ஒரு கணவன் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் அவர் பாதுகாப்பாக வாழலாம் என்கிற தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த இலங்கை இருக்கிறது. இலங்கையை பற்றி பெருமையாக நினைக்கிறார். எதுக்கு முன்னே, அந்த ராட்சசர்களையும் ராவணனையும் பார்க்கறதுக்கு முன்னே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த இலங்கையாக இருந்தது. ஆனால் இலங்கை எப்படி ஆயிடுச்சு, இப்போ எங்கெங்கே தப்பு செய்கிறானோ அவெல்லாம் தப்பிச்சு போய் இலங்கைக்குள்ளே இருக்கிறாங்க நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த இலங்கைக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன் ராவணன். இந்த ராவணன் எப்படி இருக்கிறான், அந்த இலங்கையே சிங்கம் வாழக்கூடிய குகையோ என்று அஞ்சக்கூடிய அளவிலே கம்பீரமாக இருக்கிறான். புலி இங்கே தான் படுத்திருக்குன்னு யார் அஞ்சு பக்கத்தில் போக முடியாத அளவிலே அந்த ஒரு பயத்தை கொடுத்து கொண்டு அங்கே இலங்கைக்கு தலைவனாக இறைவனாக இருக்கிறான் ராவணன். வைகுண்டத்துக்கு யார் இறைவன், பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். இலங்கைக்கு யார் இறைவன், நான் தான் ராவணேஸ்வரன் என்று சொல்லி
நான் இறைவனுக்கு சற்றும் குறைந்தவன் அல்ல என்று வரப்பலத்தினாலே நிற்கிறான். அப்படிப்பட்ட இலங்கைக்கு இறைவன் என்று சொல்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயனுக்கு எதுக்குலையுமே ஆசை இருக்காது. பரமபதத்துக்கு வான்னு கூப்பிட்டப்ப கூட எனக்கு வேணாம்னு சொன்னவர் இல்லையா? எல்லாரும் வந்து பரிசு கேட்கும்போது எனக்கு ஒரு பரிசு வேணாம், ஒரு நட்பே எனக்கு பெரிய பரிசுன்னு இருந்தவரை எதுக்குமே ஆசைப்படாத ஆஞ்சநேயன் கூட இந்த இலங்கையினுடைய அமைப்பெல்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டது. இவ்வளவு நல்ல ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது, ஆனால் ஒரு கெட்டவன் கையில் இருக்குது அப்படின்னு அதிசயப்படக்கூடிய அளவிலே அங்கே இருந்து துஷ்டர்களெல்லாம் ஒதுங்கக்கூடிய நிலையிலே அந்த இலங்கை இருக்கிறது. ஏன்னா நம்ம நல்லவங்களாக இருந்தால் யாரை தேடி போவோம்? யாராவது நல்ல குணம் உள்ளவங்களே தேடி போவோம். நாமக்கிட்டே கொஞ்சம் தீய குணம் இருந்துச்சுன்னா செய்வோம். அதுக்கு யார் யார் ஒத்து வருவாங்களோ அவங்கள தேடித்தானே போவோம். அதே போல் ராவணனுடைய குணத்தை பார்த்துட்டு கெட்டவன் பூரா அங்கே வர்றான், நல்லவன் பூரா வெளியே போகிறான். அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இலங்கைக்கு, சிறப்பு வாய்ந்த இலங்கைக்கு இப்போது அதனுடைய நிலைமை கெட்டு போய்விட்டது. அதுக்கு தலைவனாக ராவணன் இருக்கிறான். ராவணன் எப்படிப்பட்ட பாவி என்று இங்கே சொல்லுகிறார். அவன் முதலே ஜனஸ்தானம் என்கிற இடத்திலே இருந்த ராமனோடு இந்த சீதா பிராட்டியை கவர்ந்து கொண்டு வந்தவன். அப்ப தாயையும் தந்தையையும் சேரவிடாத பாவத்தை செய்தவன். இது ஒரு தப்பு. அப்படி கவர்ந்து வருகிற போது இது தவறு என்று சொல்லி தடுத்த வயது முதிர்ந்த தசரதனுக்கு இணையாக ராமன் நினைத்த ஜடாயுவை கொன்றது இரண்டாவது தவறு. அங்கே இருந்து சீதா பிராட்டியை கவர்ந்து போனது மூணாவது. இப்படி தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே வருகிறார். இதையெல்லாம் கேள்விப்படும் போது ராமன் நினைச்சாராம், சீதா பிராட்டியை கவர்ந்துட்டு போனது கூட மன்னிச்சிடலாம், பரவாயில்ல, திருப்பி நம்ம மட்டும் விட்டுட்டா மன்னிச்சிடலாம். ஆனால் ஜடாயுவை கொன்றானே, ஒரு உத்தமமான பாகவதனை கொன்றானே, இவனை நாம் மன்னிக்கவே கூடாதுங்கிற முடிவோடு தான் அவர் இலங்கைக்கு போனார். அப்படி சாஸ்திர விரோதமான காரியங்களை, ஒரு கணவனிடத்திலிருந்து மனைவியை பிரிக்கக்கூடிய காரியத்தையும் செய்கிறார். ஒரு உத்தமமான பாகவதரிடத்திலே அபச்சாரப்பட்டு கிடக்கிறார். சீதாபிராட்டியும் பிரிந்து சென்றவனாக இருக்கிறான். ஆக எல்லா தவறுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ராவணனுடைய தலை 10 உதிர ஓட்டி எடுத்து இடப்புலையே போனதுமே அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ராவணனை கொண்டு இருக்கலாம், சீதா பிராட்டியை தூக்கிட்டு இருக்கலாம், திருப்பி வந்திருக்கலாம். ஆனால் இவர் இங்கே சேதுக்கரையிலேருந்து அணை கட்டி கடலை கடந்து இலங்கைக்குள்ளே போய் அங்கேயும் போய் அப்புறம் அங்கே அதில் தூது அனுப்புகிறார். போய் அதை கேட்டுவா விட்டுறாரான்னு அப்படின்னு. அதுக்கு முடியாதுன்னு சொல்லி அப்புறம் சண்டையெல்லாம் நடத்தி அதில் ஒரு ஆளாக வர வர அவருடைய தம்பிமார்கள் மகன்மார்களை எல்லாம் கொன்று கடைசியாக ராவணனும் வந்தவனை கொல்லாமல் ஒவ்வொரு தலையாக வெட்டி வெட்டி விளையாண்டான். அவனுக்கு எப்படின்னா வெட்ட தலை முளைக்கும். ஒரு தலையை வெட்டி ஒரு தலை கீழே விழுதுன்னா இன்னொரு தலை முளைச்சி அதை பார்க்கணும். அந்த அளவு விட்டு வேடிக்கையாக லீலாரசம் செய்தானா ராமன். இவர் விளையாட்டு போல இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அடி வயிற்றுல நெருப்பு எறிகிறார். இவர் கொல்லுவாரா மாட்டாரா? நம்ம திரைப்படம் பார்க்கும்போது கடைசிக்கு வந்துடுவோம். இப்போ இந்த வில்லனை கதாநாயகன் கொல்லுவாரா கொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்மகிட்ட வரும் இல்லையா? அதை போல தேவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க. இந்த ராவணனை மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவார் போல தெரியுது. இவர் போனதும் கொண்டுட்டு வர வேண்டியதானே, இப்படி செய்கிறாரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் விளையாண்டு கொண்டே இருக்கிறார். சரி, எப்படியாச்சும் விளையாண்டு முடிச்சு கொண்டு வருவார்னு பார்த்தா பிரம்மா ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம்? சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இன்று போய் நாளை வா, அதற்குள்ளே நீ மனசு மாறிட்டா உனக்கு விட்டுடுறேன்னு. பிரம்மாவுக்கு யோகம் என்ன சொல்கிறாரு? நாளைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறங்கிறது நம்ம கையில் இல்லை, இன்றைய நிலை தான் நம்ம கையில் இருக்கிறது. நேற்று என்ன நடந்ததோ நாம் பொறுப்பு இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போதோ நம்ம பொறுப்பு இல்லை. இப்போ கையில் சிக்கியிருக்கிறான், ஆயுதம் இல்லாமல் நிற்கிறான், இவர் பாட்டு கொண்டுட்டு போக வேண்டியதானே. ஏன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு வேறு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் ஒரு விளையாட்டு போல் அதை செய்தார். ஆனால் அவர் செய்ததோடைய நோக்கம் என்ன? ஒரு துளியளவாவது அவனிடத்திலே பரமாத்மாவின பக்தியோ, ஒரு பாகவதத்தில் அபச்சாரப்பட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வோடு அவன் திரும்பி வந்தால் மன்னித்து விடலாம் தான் நினைச்சார். அப்படி ஓட்டினாலும் கூட மரணம் என்ன முடிவோடு வர்றான்? நான் முன்னால் அம்புல அடிபட்டு 2ஆ பிளந்து செத்தாலும் சாவேனே வழியே உங்ககிட்ட சரணமடைய மாட்டேன்ற முடிவோடு வந்தான். அப்போ வேற வழி இல்லை. என்ன பண்ணாரு? உயிந்தவன் ஓர் வெங்கனை உயிந்தவன். அப்போதான் போட்டார பிரம்மாஸ்திரம். நேராக அது எங்கே போனது? அப்போ போய் தலையெல்லாம் அறுத்துட்டு விளையாடல.
நேர ராவணனுடைய மார்பிலை பாய்ந்து அவனுடைய உயிரை கவர்ந்தது. இதை செய்தான் ஓர் வெங்கனை உய்ந்தவன். அப்போ இது வரைக்கும் என்ன சொல்றாரு? ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சியை சதிரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி அதற்கு பிறகு ஓர் வெங்கனை உய்ந்தவன். அப்படி உய்ந்து ராவணனை கொன்றான். ராவணனெல்லாம் கொண்டாச்சு, தீமையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படி கொல்லும்போது ராவணனை தவிர அந்த யுத்த காலத்தை தவிர வேற எதிலும் இலங்கைக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாத அளவில் யுத்தம் நடத்தினார். இப்போ யுத்தம் நடத்தினா எப்படி நடத்துறாங்க? எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு பட்டணம் தட்டுறாங்க, ஊருக்குள்ள வந்து குண்டு விழுக்கும். அப்போ அப்படிலாம் இல்லை, ராவணனை கொல்லணும், இலங்கை மக்களை நாம் துன்புறுத்தக்கூடாது என்கிற நிலையில அங்கே எந்த சேதாரம் இல்லாத அளவில் யுத்தம் நடத்தி முடிச்சுட்டு இப்போ ஜெயிச்சவனுக்கு தானே சொந்தம். ராவணனை கொன்றது யார்? ராமன். அந்த இலங்கை செல்வமும் இலங்கை நாடு முழுவதும் ராமனுக்கு சொந்தமாயிடும். இவரோ சன்னியாசியாக வந்திருக்காரு. பார்த்தார், இது எனக்கு சொந்தம் இல்லை, விபீஷணா இங்கே வா, இது உன்னுடைய சொத்து, நீ வச்சுக்க அப்படின்னு ஒப்படைக்கிற போது அவர் மனது ரொம்ப குளிர்ந்ததான். இது ஏற்கனவே பார்த்துருக்கணும். முத விபீஷணன் வரும்போது இதைத்தான் ராமர் சொல்கிறார், உங்கள் அண்ணனை கொண்டுட்டு இந்த நாட்டை உனக்கு தர்றேன்னார். அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கெல்லாம் நான் வரல, உங்களை சரணமடையணும் நான் வந்தேன்னார். அப்போ கொஞ்சம் கோபம் இருந்தது. இப்போ என்ன, இலங்கைக்கு தலைவன் வேணுமே, ராவணன் இல்லையே, பாதுகாப்பற்று போகுமே என்று விபீஷணத்தை ஒப்படைக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்படி தனக்கு தன் வெற்றி மூலம் கிடைத்த அனைத்து செல்வத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்தவனாக ஓத வண்ணனாக இருக்கிறான், குளிர்ந்தவனாக இருக்கிறான். அப்பதான் என் பகவான் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தான். ராமாயண காலத்துல எங்க குளிர்ச்சியா இருந்தான்? விபீஷணனுக்கு பட்டம் கிட்டும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தான், நம்ம கடமை முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட குளிர்ச்சி நிறைந்தவனாக இந்த ராவண யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு ராட்சசர்களெல்லாம் கொண்ட பிறகு எல்லோரும் கடற்கரையில நின்று மூச்சு வாங்கினார்கள், குழு குழு குழுன்னு. அதை போன்ற ஒரு குளிர்ந்த நிறமுடையவனாக குளிர்ந்த குணமுடையவனாக இருக்கிறான். எங்கே இருக்கிறவன்னா அந்த ஓத வண்ணனாக இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? இந்த அரங்கத்துள்ளே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் அப்படி ஓத வண்ணனாக இருக்கிறான். இவர் என்ன செய்வார்? பிரதிகூலரை அம்பாலே அளிக்கும், அனுகூலரை அன்பினாலே அளிக்கும். ஏன் ஓத வண்ணனாக இருக்கிறான்? எல்லாரையும் ரசிக்கிறவன் தான், எல்லாத்தையும் அழிக்கிறவன். இங்கே ராவணாதிகளை போட்ட அம்பினாலே கொன்று ஒழித்தார். சரணாகதி என்ற விபீஷணனை அன்பினாலே திக்குமுக்காடு செய்கிறார். தான் பெற்ற செல்வம் அனைத்தையும் அவனிடத்திலே கொடுத்து நீயே வச்சுக்க, நீயே நாட்டுக்கு ராஜா வைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் யாருக்கு வரும்? இன்னொருத்தர் பணம் நம்ம கிட்ட இருந்தாலே திருப்பி கொடுக்க யோசிக்கிறோம். நாம சம்பாதிச்ச பணத்தை இன்னொருத்தருக்கு போய் யோசியா கொடுப்போமா இந்த காலத்தில்? ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய மனது இருந்தது அல்லவா? அதனால் அந்த ஓதவண்ணன் எதிரிகளை அம்புக்கு இலக்காகிறான், தன்னை சரணமடைந்தவர்களை அன்பிற்கு இலக்காகுகிறான். அந்த ஓதவண்ணன் எங்கே இருக்கிறான்? இப்போ சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் நிதானமாயாச்சு, இலங்கையை கொண்டு போய் விபீஷணன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்போ நடக்க வேண்டிய காரியமெல்லாம் நடந்துருச்சு. இப்போ அந்த கால சினிமாவில் என்ன செய்வாங்க? ஒரு சந்தோஷமான காட்சி வந்ததுமே அங்கே ஒரு ஆடலும் பாடலும் பாட்டு வரும். அதை போல இங்கே ஆள்தார் யோசிக்கிறேன். இப்போ இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த சொத்தையெல்லாம் விபீஷணன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ ராமன் ரொம்ப மகிழ்ச்சியாக சீதா பிராட்டியோடு இருக்கிறார். அப்போ இங்கே ஒரு பாட்டு காட்சி நம்ம வைக்கணும். அப்போ யார் ஆடுறது, யார் பாடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. யார் இருக்கிறதுலே அழகா பாடுவா அப்படின்னு பார்த்தா மதுரமா வண்டு பாட, மதுரம் போன்ற தேனை குடித்து அந்த போதையிலே மகிழ்ந்து வண்டு பாடுதான். இதுக்கு யார் ஆடணும்? மாமயில் ஆட. ஒரு பெரிய சோலை, எவ்வளவுதான் மலர்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்திருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஒரு மயில் வந்து அப்படி தோகையை விரித்து நின்னா நமக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சாதாரண மரம் செடி கொடியை பார்க்கறது சந்தோஷப்படுவோம், ஆனால் அதில் ஒரு மயிலும் வந்து தோகை விரித்து ஆடிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட நிலையை அங்கே காண்கிறார். மதுரமா வண்டு பாட மாமயில் அரங்கத்தம்மா, மாமயிலாட அரங்கத்தம்மான்னு சொல்கிறார். இப்படி சொல்லும்போது அரங்கத்தில் இருக்கான்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்த்துட முடியுமா? ஒரு ராமனை பார்த்தாங்க, கண்ணனை பார்த்தாங்க, அந்தந்த காலத்தில் இருந்தவங்க பார்த்தாங்க, நம்ம இப்போ இந்த காலத்தில் இல்லையே. இப்போ ஸ்ரீரங்கத்தில் நம்ம அப்படி நினச்ச நேரம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன் அந்த சந்தேகம் ஏற்படுகிறதுனா, ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்?
மாதளி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் ராவணன் மேல் சரமாரி தாய்தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் வரவு எங்கும் காணேன். சீதாபிராட்டி என்கிற ஒருவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக கடலை கடந்து போய் வானர கூட்டத்தை கூட்டு போய் அவன் தலையை உதுர உதுர வெட்டுனானே, இப்போ என்னைய காப்பாற்றுறதுக்கு வரலையே அப்படின்னு ஆண்டாலே ஏங்கி இருக்கிறாங்களே, நமக்கு அவர் எளிமையாக வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருவது இயற்கை தான். அதுக்கு இங்கே ஆழ்வார் பதில் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை. என்ன செய்கிறார்னா, பெருமாள் செருவிலே அறக்கரு கோனை செற்ற நம் சேவகனால் மருவிய பெரிய கோயில் என்று திருமாலையிலே தொண்டரடி பொடியாளர் சொல்லியிருக்கிறார். இங்கே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் யார் தெரியுமா? அந்த ராவணனை கொன்றுவிட்டு அந்த அசதியெல்லாம் தீர்வதற்காக வடக்கு வாசல் வழியாக நுழைந்து இங்கே வந்து படுத்திருக்கிறார். அப்படி ஆண்டாள் தேடின மாதிரிலாம் தேட வேண்டிய கட்டாயம் இல்லை. நாம் எப்போ போய் ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் சேவிக்கலாங்கிற அளவில் இங்கே திருவரங்கத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட திருவரங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சோலைகள் சூழ்ந்தது, என்றும் வசந்த ருதுவாய் தேன் பெருக்கார் போல ஓடுகிறது. மலர்கள் நிறைந்திருந்தால் அதிலிருந்து என்னாகும்? தேன் நிறைய வெளியே வரும். அப்படி வெளிவரக்கூடிய தேனை உண்கிற வண்டு குடிக்குது குடிக்குது குடிக்குது. என்ன செய்யுதுன்னா கழுத்தளவு குடிச்சு கொடுத்தா ஒரு டம்ளரில் வாங்கி குடிச்சுட்டு வச்சிடணும். நல்லா இருக்குன்னு திருப்பி திருப்பி பாயசத்தை கொடுங்க கொடுங்க வாங்கி குடிச்சுக்கிட்டே அந்த என்ன ஆகும்? வயிற்றுக்கும் சேராது, உடம்புக்கும் சேராது. அதுபோல் இந்த வண்டுகள் என்ன செய்யுது? தேன் எல்லா மலர்லையும் தேன் இருக்கு. போய் தேனை கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு அதுக்கு இது தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிறக்கத்தில் மயக்கத்தில் என்ன பாடுது? தந்தனா 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 என்று பாட ஆரம்பிக்கிறது. இந்த ஓசையை கேட்டு பக்கத்தில் இருந்த மயில்கள் என்ன செய்யுதுன்னா, அது என்ன சிந்துலே பாட்டு பாடுகிறதோ அந்த சிந்துக்கு தகுந்தவாறு இந்த மயில்கள் எல்லாம் ஆட ஆரம்பித்தது. ஏன்னா ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டதுன்னா, கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் ஆளும் சோலைன்னு ஏற்கனவே நமக்கு கொண்டாடிப்படியாளர் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு வனர்ப்பு மிகுந்த அந்த செழுமை மிகுந்த அந்த ஸ்ரீரங்கத்தில் இங்கே அமர்ந்து உறைந்திருக்கிறான் பெரிய பெருமாளாகன்னு சொல்கிறான். அது அப்படியெல்லாம் பெருமாள் அவளை சீக்கிரம் அனுபவிக்க முடியுமா? இதெல்லாம் நீங்கள் ஒரு கற்பனைக்கு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார், நல்லா இருக்கும். நமக்கெல்லாம் அப்படி கிடைக்காது சாமி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? எப்போதுமே பகவான் நம்மை போன்றவர்கள் அனுபவிப்பதற்காகத்தான் இருக்கிறார். அவர் அனுபவிச்சிருக்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இல்லை. வைகுண்டத்தில் இருக்கும்போது எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு, அங்கே நித்திய சூரிகள் போய் என்ன செய்கிறாங்க? ஹாவு 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 என்று அனுபவிக்கிறாங்க. ஆஹா ஆஹா ஆஹாங்கிறாங்க. ஏன்னா நம்ம கற்பனையில் பார்த்த பெருமாளை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற போது தன்னறியாமல் ஆஹாங்கிற அந்த ஒளி எழுப்புறோம். அப்படி அங்கே நித்திய சூரிகள் வைகுண்டத்திலே அனுபவிக்கிறார்கள். சரி, அப்புறம் அது முடிஞ்சிச்சு. ராமனா வந்தானே, ராமனாக வந்தபோதும் என்ன செய்தார்கள்னா, தேவர்கள் எல்லாம் வானர உரு கொண்டு அவர்களும் கூடயே வந்துட்டாங்க. ராவணனை ஜெயிச்ச மாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஆடுறாங்க, பாடுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. தன்மறந்து ராமனை அனுபவிக்கிறார்கள். அப்போ வைகுண்டத்தில் இருந்தாலும் அனுபவிக்கிறோம், அவன் இங்கே விபவாவதாரமாக வரும்போதும் இங்கேயும் அனுபவிக்கிறார்கள். இப்போ ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த வண்டுவும் மயிலும் கூட நித்திய சூரியன் அம்சமாக இங்கே வந்து பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ராஜா வெள்ளை சட்டை போட்டுக்காரு, நம்மளும் வெள்ளை சட்டை போனால் கழுத்து வெட்டிருப்பாரு. அப்போ நான் போடுற மாதிரியே நீ போடுறியான்னு கேட்பாரு. என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு ஆடுறாங்க. அப்போ நாங்களெல்லாம் உன் அடியவர்கள் என்பதை காட்டுவதற்காக அவனுக்கு எதிர்மறையான நிறத்திலே உடையணிந்து பகவானை அனுபவிக்கிறார்கள் இந்த ஸ்ரீரங்கத்திலே. அதனால தான் சொன்னார், அரங்கத்தம்மான் ஏன் வந்து இங்கே படுத்திருக்கிறான்? நம்மை போன்ற எளியவர்களை ரட்சிப்பதற்காகவே இங்கே சாய்ந்து கிடக்கிறான். அப்படி சாய்ந்து கிடப்பதனாலே தன்னுடைய சுவாமித்துவத்தை நிரூபிக்கிறான். நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன் என்கிற குணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். அதனால தான் அம்மான்னு சொன்னான். யார அம்மான்னு என்ன? தலைவன். யார் தலைவன்? நம்மளை ரட்சிக்கிறவன் தான் தலைவன். நம்ம கெடுதல் செய்கிறவன் தலைவன், நமக்கு நல்லது செய்கிறான் தலைவன். நம்மளை ரட்சிப்பதற்காகவே வந்து இங்கே படுத்திருக்கிறானே அந்த திருவரங்கத்து அம்மான். அப்படிப்பட்ட ராமனுடைய நிலைக்கு, அதுக்கு சரியான நிலையிலே வந்து ராமாவதாரம் முடித்து ஓய்வெடுக்கிற நிலையிலே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவயிற்று உதரபந்தம். அந்த திருவயிற்று உதரபந்தம், வயிறும் உதரபந்தத்தையும் இணைந்து இங்கே அனுபவிக்கிறார்.
ஒரு பாசத்தில் ஒன்னொன்னா அனுபவிச்சார். இந்த பாசத்தில் மட்டும் 2ஐ சேர்த்து அனுபவிக்கிறார். கடந்த பாசத்தில் என்ன சொன்னார்? அவனுடைய திருமடியிலே அழகுங்கிற வெள்ளம் உற்பத்தியாகி அவன் மார்பிலே விழுந்து பறந்து விரிந்து சிற்றிடையிலே வந்து ஒடுங்கி அங்கே ஒரு சுழி ஏற்பட்டு கடந்து போனதுன்னு பார்த்தோம். அதை இங்கே ஞாபகப்படுத்துறார். அப்படி சிற்றிடையாக இருக்கக்கூடிய இடத்திலே தான் அங்கே என்ன இருக்கிறது? அவனுடைய திருநாவி கமலம் இருக்கிறது. அந்த அருகிலே தான் அதை இந்த உதரபந்தத்தை தாங்கி கொண்டிருக்கிற வயிறு, அந்த வயிற்றின் பகுதியிலே அணிந்திருக்கிற ஆபரமான உதரபந்தம் இருக்கிறது. அந்த உதரபந்தமும் அந்த திருவயிறு அழகும் என்னை என்ன செய்கிறதுனா என் உள்ளத்தில் நின்று ஆளாகின்றது. என் உள்ளத்திலே நின்று அகலாமல் நிற்கிறது, என்னை பாடாக படுத்துகிறது. ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம், சன்னதியில் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடும், மறந்துடுவோம். சில சன்னதியில் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தால் நம்ம வந்த பிறகு நம்ம 1000 டிவி பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த நினைவு நமக்கு வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆழ்வார் காலத்தில் இந்த தொந்தரவுலாம் இல்லை. இந்த டிவி செல்ஃபோன் போன்றதெல்லாம் இல்லாதனால அவர் முழுமையாக ஆழ்வார் நிலையில இருந்து ஆழங்கால் பட்டு அனுபவித்ததுனால இது அவர் என்ன செய்கிறதா? அந்த திருவயிறும் உதரபந்தமும் திருவயிறு கூட இப்போ மறந்து போச்சான். அதன் மேலே இந்த உதரபந்தம் இவர் மனசில் வந்து நின்றுக்கிட்டு இவரை அங்கு இங்கும் அசைய விடாமல் இழுத்து பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்ற அளவிலே இங்கே பெரிய பெருமாளை அனுபவிக்கிறார். சதுரமா மதில் சூழ் இறங்கை கிரைவன் தலைவத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுர மா வண்டுபாட மா மயிலாட அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே. உலாவிக்கிட்டே என் சிந்தனை விட்டு அது மறையவே மாட்டேங்குது. திருப்பதிக்கு போகிறோம், போனதுமே ஜருகண்டின்னு பிடிச்சி தள்ளிடுறாங்க. பார்த்தோமா பார்க்கலான்னு தெரியல. அப்போ தான் திருப்பி போகிறதுக்கு சிந்தனை வருது. ஒருவேளை நம்மளை 1 மணி நேரம் நிற்க வச்சு பார்க்க விட்டா பார்க்கலாம் நிறைய நேரம் பார்த்துட்டோம் நினைப்போம் போது. ஆனால் இங்கே ஆழ்வானுடைய மனசிலே அது அகலாமல் அந்த உதர பந்தமானது உலாவிக்கிட்டே இருக்கிறது என்ற நிலையிலே ஆழ்வார் பெரிய பெருமாளை அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜ